நீங்க இதுவரைக்கும் ஒரு கோவில்ல போய் வேண்டிக்கிட்டு உங்க வாழ்க்கையே மாறினது உண்டா? ஒரு தம்பதி வருஷ கணக்கா குழந்தை இல்லாம கண்ணீரோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு முருகன் கோவிலுக்கு போய் மனமுருகி வேண்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறி போச்சாம். இந்த கதை கற்பனை இல்ல, இது ஒரு புனித தலத்தோட ஸ்தல புராணம். இந்த அற்புதம் நடக்கிற அந்த கோவில் தான் சிறுவாபுரி முருகன் கோவில். சென்னைக்கு பக்கத்துல அமைதியான ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு சிறுவாபுரின்னு பேரு. கால நேரத்துல கோவில் மணி சத்தமும் மல்லிகைப்பூ மணமும் காத்தோட கலந்து வரும் அந்த ஊர். அந்த ஊர்ல தான் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்கு. பக்தர்கள் நம்பிக்கைப்படி இது குழந்தை வரம் தரும் ஒரு புனித தலம். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் இந்த முருகன் சன்னதிக்கு வந்து மனமுருகி வேண்டிக்கிறாங்க. பெரியவர்கள் சொல்லும் ஸ்தல புராண கதையின்படி பல வருடங்களுக்கு முன்னால இந்த பகுதியை ஆட்சி பண்ணிய ஒரு நல்ல மனசு கொண்ட ராஜா இருந்தார். அவருக்கு செல்வம் இருந்தது, அரண்மனை இருந்தது, படை இருந்தது. ஆனா ஒரு குறை மட்டும், ராஜாவுக்கும் ராணிக்கும் குழந்தை இல்ல. அரண்மனையில எல்லாம் இருந்தும் மனசுக்குள்ள மட்டும் ஒரு வெறுமை இருந்தது. ஒவ்வொரு நாளும் ராணி கண்ணீர் விட்டே கடவுளிடம் வேண்டுவாங்க. ஒரு நாள் ராஜா ஒரு பெரிய முனிவரை சந்திச்சார். முனிவர் முகத்துல அமைதி இருந்தது, கண்களில் ஞானம் தெரிந்தது. ராஜா தன் கவலைய சொல்லி மனமுருகி கேட்டார், எனக்கு ஒரு பிள்ளை வேணும் சாமி. முனிவர் மெதுவா சொன்னாராம், சிறுவாபுரி கிராமத்துல ஒரு புனித இடம் இருக்கு. அங்க முருகன் தானா வாசம் செய்கிறார். அங்க போய் மனமுருகி அந்த ராஜா உடனே பயணம் தொடங்கினார். காடுகள், மேடுகள், ஆறுகள் கடந்து ஒரு அமைதியான இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே முருகன் சிலை இருந்துதான். ராஜா அந்த இடத்துல முழங்கால் மடக்கி உட்கார்ந்து கண்ணீர் விழ வேண்டினார். முருகா, எனக்கு ஒரு வாரிசு கொடு. உன் பேரால இங்க ஒரு கோவில் கட்டுவேன். ஸ்தல புராணம் சொல்லும்படி சில மாதங்கள் கழிச்சு ராணிக்கு கர்ப்பம் ஏற்பட்டதாம். அரண்மனை முழுக்க சந்தோஷம், மேளம், தீபம். ராஜா தன் வாக்குறுதியை மறக்கல. அந்த புனித இடத்துல ஒரு அழகான முருகன் கோவிலை கட்டினார். அந்த கோவில் தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற சிறுவாபுரி முருகன் கோவில். இன்னைக்கும் இந்த முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான தம்பதிகள் குழந்தை வேண்டி வர்றாங்க. பக்தர்கள் நம்பிக்கையோட சொல்றாங்க, மனசார வேண்டினா முருகன் கைவிட மாட்டார். நம்பிக்கையோட போனா அவர் பாதை காட்டுவார். இதுதான் சிறுவாபுரி முருகன் நமக்கு சொல்லித்தர பாடம்.